புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டி வருகின்ற வெள்ளிக்கிழமையன்று தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடைபெறவுள்ளது. மாநில தகுதி வேண்டி போராட்டம் சம்பந்தமாக பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள எம்எல்ஏ நேரு என்ற குப்புசாமி அவர்கள் அலுவலகத்தில் நடைபெற்றது. மக்களுக்கான பணிகள் ஓய்வடைந்து புதுச்சேரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரமில்லாத நிலைமையில் புதுச்சேரி மாநிலத்தில் 3 அதிகார மையங்களாக கவர்னர் அலுவலகம், தலைமை செயலகம் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் 3 அதிகார மையங்கள் காரணமாக புதுச்சேரியில் உள்ள அரசு துறைகள் ஒருவருக்கான முரண்பாடுகளை சிக்கி மக்களுக்கான பணிகள் தடைபடுவதுடன் புதுச்சேரியின் வளர்ச்சி மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் மத்திய அரசிலிருந்து அனுப்பப்படும் ஐஏஎஸ் அதிகாரிகளான தலைமை பொறுப்பில் இருக்கிற செக்ரட்டரிகள், தலைமை செயலர்கள் மற்றும் கவர்னர்களால் இங்கே ஆதிக்கம் செய்யப்படுகிறது. ஆகையால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கோ அமைச்சர் பெருமக்களுக்கோ அவர்களுடைய எந்த ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட எந்த ஒரு ஒப்புதலுக்கும் காத்து கிடப்பதுடன் அது தடைப்பட்டு நீண்ட காலத்திற்பாடு அது திருப்பி அனுப்பப்படுவதாக தெரிகிறது. அதனால் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத புதுச்சேரியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வாக புதுச்சேரிக்கு பிரெஞ்சு அரசாங்கம் ஆண்ட காலத்திலிருந்து இருந்த உரிமை இந்திய அரசுடன் புதுச்சேரி இணைந்த பிறகு அதன் தன்மை மாறி இப்போது ஒரு சிறு யூனியன் பிரதேசமாக இருக்கிறது. நமக்கு பின்னால் வந்த மாநிலங்கள் எல்லாம் தற்போது முழு மாநில தகுதியுடன் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று தனி மாநிலமாக பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இருந்த நமது புதுச்சேரி தற்போது ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் வருத்தமான ஒரு செயலாக இருக்கிறது. இதை போக்கும் விதமாக இன்று புதுச்சேரி மாநில மக்களின் எழுச்சியோடு பொதுநல அமைப்புகள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இங்கு அரசியல் கட்சிகள் யாரும் முன்னெடுக்காத ஒரு போராட்டமாக புதுடெல்லியில் நமது கோரிக்கையை பொதுமக்களுடன் பொதுநல அமைப்பினர் துணைகளுடன் நமது கோரிக்கை மாநில அரசுக்கான கோரிக்கையை புதுடெல்லியில் ஜந்தர் மந்தர் என்ற பகுதியில் போராட்ட களத்தில் இதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்து 27/6/2025 அன்று காலை 10 மணி அளவில் ஜந்தர் மந்தர் என்ற இடத்தில் நமது மாநில உரிமைக்கான போராட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு ஏறக்குறைய புதுச்சேரியை சார்ந்த பொதுமக்களும் பொதுநல இயக்க நிர்வாகிகளும் என்னுடன் டெல்லியில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு தேவை என்பது காரணத்தால் பொதுமக்களின் அனைத்து தரப்பு மக்களின் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட கையெழுத்து பெறும் நிகழ்வு சமீப காலமாக நடந்து கொண்டு வந்திருக்கிறது. அது ஏறக்குறைய முடிவெடுக்கும் தருவாயில் இருக்கிறது. அதையும் நாம் தற்போது மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளோம். அதை எல்லாம் ஒரு பண்டலாக அனுப்ப முடியாது என்ற காரணத்தால் புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கைக்கான வெப்சைட் ஒன்றை தொடங்கி அதன் ஊடாக அந்தந்த அலுவலகத்துக்கும், அதாவது ஜனாதிபதி அலுவலகம், பிரதமர் அலுவலகம், உள்துறை அமைச்சர் அலுவலகம், எதிர்கட்சி தலைவரின் அலுவலகம், இவங்களுக்கெல்லாம் ஸ்கேன் செய்து இமெயில் மூலமாக அவர்களது அலுவலகத்துக்கு அனுப்பி வைத்து நமது மக்களின்
அழுத்தமான கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக அவர்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறோம். அதே நேரத்தில் நாளை காலை 9 மணி அளவில் டெல்லி செல்வதற்கான வழி அனுப்பு விழா நடைபெற இருக்கிறது நமது புதுச்சேரி புகைவண்டி நிலையத்தில். அதற்கு திரளான பொதுமக்கள் வந்து வழி அனுப்பி இருக்கிறார்கள். அதையும் தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இதையெல்லாம் ஏன் உங்களிடம் சொல்கிறேன் என்றால், இந்த போராட்டம் இதோடு நிறுத்தப் போவதில்லை. இதை அனைத்து அரசியல் கட்சிகளும் கையில் எடுத்து புதுச்சேரிக்கான உரிமையை பெற போராட வேண்டும். அவர்கள் போராட்டத்திற்கு எங்களது பொதுநல அமைப்புக்கு சார்பாக நாங்கள் எல்லோரும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் இதை தோய்க்குட்டுறோம். நாங்கள் தோக்கிறத நீங்கள் கையில் எடுத்து செய்யுங்க. நான் ஏற்கனவே நிறையா சட்டமன்றத்தில் சொல்லிக்கிறோம், அதாவது முதலமைச்சர்கிட்டையும் சொல்லிக்கிறோம், எல்லா மத்தியிலையும் சொல்லிக்கிறோம். நீங்கள் மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கையை நம்ம தீர்மானம் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்ற மட்டும் நிறுத்தாமல் இதை அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் டெல்லிக்கு அழைச்சின்னு போயிட்டு பேசுங்க. அனைத்து கட்சி தலைவர்களும் அழைச்சின்னு வாங்க, போய் நம்ம போராடுவோம்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலையும் பல முறை சொல்லிட்டோம், நேரடியாகவும் சொல்லிட்டோம். இதை ஆளுகின்ற அரசாங்கம் இதை செய்யாததுனால இதை நாங்கள் பொதுநல அமைப்பு சார்பாக இதை கையில் எடுத்துக்கிறோம். இதை வெற்றிகரமாக நடத்தி காட்டுறது உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை. இதுக்கு முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டாக்கா, இது மாநில உரிமைக்கான போராட்டம், இது அரசியல் கிடையாது, அரசியல் கலப்பற்றது. ஏன்னு கேட்டால், இந்த போராட்டத்தில் பங்கு பெறவங்கெல்லாம் அனைத்து கட்சியிலையும் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அதனால இதில் பாகுபாடு இல்லாத நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரயிலே 151 பேர் போகிறோம். அது இல்லாமல் வானூர்தி மூலமாகவும் ஏறக்குறைய ஒரு 40-50 பேர் வராங்க. அப்போ ஒரு டெல்லிக்கு சென்று ஒரு 200 பேர் அளவுக்கு இன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ண போறோம்னாக்கா, இது இது இந்த பொதுநல அமைப்புகளின் ஒருங்கிணைப்புக்கு ஒரு உறுதியான ஒரு நல்ல செய்தி. ஏன்னா இது எல்லாம் மாநில நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு. இந்த முடிவுக்கு உங்களுடைய அனைத்து தரப்பினரின் ஆதரவும் தேவை. குறிப்பாக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் இதை வெளிப்படுத்தி நமது கோரிக்கை எல்லோருக்கும் சென்றடையும் விதமாக இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முத்தாய்ப்பாக நாங்கள் எல்லாருக்கும் அழைப்பு அனுப்பிச்சிக்கிறோம். தமிழக முதல்வர் அவர்களுக்கும், எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும், தமிழக எதிர்கட்சி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கும், தற்போதைய திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் கடிதம் அனுப்பிச்சிக்கிறோம். அவங்களுடைய எம்பிகளையும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரிக்கான மாநில கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் நம்மளது கோரிக்கைக்கு டெல்லி